என்ன பண்ண போகிறீங்க? பன்னீர் வச்சு ஒரு பக்கோடா பண்ணுறதா இருக்கேன். பன்னீர் பக்கோடாவா? ஆமாம், சூப்பர். ஜீரகமும் தனியாவும் வறுத்து வச்சு அரைச்சிருக்கிறேன். ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடரு, சாட் மசாலா. இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் சாட் மசாலா. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு, மிளகாத்தூள். இது வந்து நம்ம கடலை மாவு. இது அரிசி மாவு. நான் வந்து வெள்ளை அரிசி மாவு இல்லை, இது வந்து புட்டுக்கு வச்ச சிகப்பு அரிசி மாவு. இது உப்பு. ஓகே. ஸோ இதை வச்சு போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சோண்டு ஓமமும் போடுவேன். எல்ஜி பெருங்காயமும் ஓமமும், பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஓமம் போட்டால் நல்லாயிருக்கும். ரைட். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சோண்டு ஓமம், இந்த மாவுலேயே ஓமம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் வேணும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன், இருக்கிற ஒயிட் ப்ரெட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் அடிச்சுட்டு அதை லைட்டாக வந்துட்டு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிட்டா, ஆமாம், பிரெட் க்ரம்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை அப்படியே பண்ணிடலாம். ஏன்னா வீட்டில் இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும், டக்குன்னு பண்ணுறதுக்கு இதை பண்ணிடலாம். ஓகே. நான் ஆக்சுவலாக பிரெட் க்ரம்ஸ் இந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததில்லை, நான் வாங்கி தான் இருக்கேன். இல்லை, அவசரம்னா என்ன பண்ண முடியும், நம்ம இருக்கிற ப்ரெட்டை வச்சு நான் பண்ணுவேன். பிரெட் க்ரம்ஸில் மஞ்சத்தூள் போடுறீங்களா? சும்மா லைட்டாக அதே ஒரு கலர் ஒரு மாதிரி இல்லாத. சூப்பர். இப்போ தான் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணுறதை பார்க்குறேன். பிரெட் க்ரம்ஸ் வாங்கி தான் பழக்கம். வீட்டில் நம்மளுக்கு இருக்கிற ப்ரெட்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிடலாம் டக்குன்னு. பேக்கிங்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் இந்த ஐடியாலாம் பண்ணுறீங்க போல. பேக்கிங்கில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு டிப்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும். ப்ரெட்டு வேஸ்டேஜும் இல்லாமல் இருக்கும். ஆமாம், வேஸ்டேஜ் இல்லாமல் ப்ரெட்டு மீதி இருக்கிற ப்ரெட் எல்லாமே வச்சு நாங்கள் க்ரம்ஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தின் ஸ்லைஸ் மாதிரி போட்டுட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்குது. ஓ அப்படியே. ஓகே. ஓ, நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் போலியே. அது கொஞ்சம் இதுவாக லைக் பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஃபுல் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் டிப் பண்ணி எடுக்கும்போது எடுத்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய பேர் கலர் யூஸ் பண்ணுவாங்க. வேணும்னால் நான் யூஸ் பண்ணல, நம்ம வீட்டுக்கு தானே, அதனால் நான் யூஸ் பண்ணல. கொஞ்சோண்டு ஆம்ச்சூர் பவுடர் போடுறேன் நான். அப்படியே மாங்காவோட தூள் நல்லா பூஸ்ட் பண்ணி விட்டுருவோம்ல டேஸ்ட்டை. கொஞ்சம் இதில் இப்படி தொட்டுக்கிறது, அவ்வளோதான். தெரியுதா? ஓகே. தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். பியூட்டிஃபுல். ஆஹா, வரே வா பா. வெள்ளை குழுவுக்கு இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஸோ இது என்ன ரெசிபி? பன்னீர் பக்கோடா. என்ஜாய் மக்களே. நான் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன்.